கர்த்தர் கொடுத்ததான வெளிப்பாடின் வழியாக பரிமாணத்தின் ஆசீர்வாதம், மூன்றாம் பரிமாணத்தின் ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாம் பரிமாணத்தின் ஆசீர்வாதங்கள் வேறொன்றும் கிடையாது. 7, 8, 9. அன்பு தேவனுடைய ஜனமே, 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். 8 என்பது புதிய துவக்கம், 9 என்பது பரிபூரணம். இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அது தேவனுடைய ஜனமே, இந்த 1ஆம் அதிகாரத்தை பார்க்கிறதான நேரத்தில் வேதம் சொல்கிறது தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி, ஆனா பின்பாக இருக்கிற காரியம் சொல்லுகிறது அவனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் என்கிற நேரத்தில் இங்கே ஒரு காரியம் விளங்குகிறது. அங்கே ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறதான நேரத்தில் அவனுக்குள்ள இருந்த விலாயரும்பை தான் ஆண்டவர் அவனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த 7ஆம் நாள் என்பது 6 நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில சபைகளில் சனிக்கிழமை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். கிழமைகள் நமக்கு முக்கியம் அல்ல. கர்த்தருக்கு எந்த அளவின் படியாக நீ உன் நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய், எந்த அளவின் படியாய் ஆண்டவருக்கு நீ உன் நேரத்தையும் ஒரு எல்லா காரியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சில தேசங்களிலே வெள்ளிக்கிழமை இருக்கும், சில தேசங்களில் சனி. அன்பு தேவனுடைய ஜனமே, எது எப்படியா இருந்தாலும் 6 நாட்களை ஆண்டவர் எனக்கு வேலை செய்யும்படியாய் கொடுத்தார். என் ஆண்டவர் தன் வார்த்தையினாலே 6 நாட்களிலே அவர் உலகத்தை உண்டாக்கினார். 7ஆம் நாளிலே எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருக்கிறதான நேரத்தில் அன்பு தேவனுடைய ஜனமே, அவர் ஓய்வெடுக்கவில்லை. தான் படைத்ததான தன் கரத்தினால் உருவாக்கின மனிதன் தன்னை வந்து ஆராதிக்க வேண்டும், என் பிள்ளைகளோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி கரிசனை உள்ளவராய் அந்த 7ஆம் நாளிலே அவர் பரிசுத்த சபையிலே அவர் எழுந்தருளி இருக்கிற தேவனாய் இருக்கிற. மற்ற 6 நாட்கள் கேட்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு எப்படி பதில் வருகிறதோ இல்லையோ, 7ஆம் நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ளாய் நீ வந்து கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து நீ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் என் தேவன் பதிலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் இந்த நாளிலே உனக்கான நாளாய் இருக்கிறது. எப்படி உலகத்தில் ஒரு ஜமாபந்தி என்று ஒன்று வச்சிருப்பாங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள், தீர்க்கப்படாத அநேக காரியங்களுக்கு எல்லா அதிகாரிகளும் அங்கே உட்கார்ந்து இருப்பார்கள். நீ உன் மனுவை அங்கே கொடுக்கிற நேரத்தில் இன்ஸ்டன்டா அவர்கள் எப்படி பதிலை தீர்வை உனக்கு கொடுக்கிறார்களோ, இந்த ஓய்வு நாள் என்பது முழு பரலோகமும் உனக்காய் உட்கார்ந்து இருக்கும். முழு பரலோகமும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும். முழு பரலோகமும் யார் வருகிறார்கள், எந்த தாகத்தோடு என்னை தேடுகிறார்கள், ஆண்டவரை எந்த அன்போடு அவர்கள் தேடுகிறார்கள் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சூழ்ந்திருக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவதூதர்கள், முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், இன்னும் அநேகர் என் பிள்ளைகள் வருகிறார்கள். நீங்கள் வருகிறதான நேரத்தில் உங்களை குறித்ததான சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர் பகிர்கிறவராய் இருக்கிறார். உன் பெயர்கள் பரலோகத்தில் உச்சரிக்கப்படும் என்றால் உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கீழே இறங்கி வருகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதனால ஒவ்வொரு வாரமும் சொல்லுவது, அன்பு தேவனுடைய ஜனமே, 7ஆம் நாளிலே நீ சபைக்குள் இருக்க வேண்டிய நாள். ஒருவேளை ஆண்டவர் சபையை கூட்டி எப்படி நோவாவின் காலத்தில் பேழையின் கதவை அடைத்தாரோ அதே போல என் ஆண்டவர் கதவை அடைப்பார் என்றால் பேழைக்குள் இருக்கிற உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், வராமல் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகளை பார்க்கிறவர்களாக இருக்கிறவர்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகம் என்பது பலவீனங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். என் ஆண்டவருக்கு
சவுல் தேவை கிடையாது. என் ஆண்டவருக்காய் கிரியையை நடப்பிக்கிற தாவீதுகளை தான் கர்த்தர் தேடுகிறார். காரணங்களை சொல்லுகிற வசதி ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்காய் எழுந்து சொல்லுகிற எஸ்தர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஓய்வு நாள், அவருக்கு ஓய்வு நாள் என்பது என் பிள்ளைகளோடு எப்படி 6 நாட்கள் நாம் வேலை செய்து ஓய்ந்திருக்கிற நேரத்திலே பிள்ளைகளோடு அகமகிழ்ந்திருக்கிறோமோ, பிள்ளைகளோடு நாம் நம்மையே மறந்து எல்லா காரியங்களை செய்கிறோமோ, இந்த நாளிலே முழு பரலோகமும் உனக்கான காரியங்களை செய்வதற்காய் பரத்திலிருந்து அது பூமிக்கு இறங்குகிற நாளாக இருக்கிறது. அது இறங்கி வருகிற நேரத்தில் ஒரு கதவுகளை நீ அடைத்து வைப்பாய் என்றால் வருகிற 6 நாட்களும் பரலோகத்தின் கதவு உனக்காய் அடைக்கப்பட்டிருக்கும். நீ முட்டுவ மோதுவ ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவர். நான் உங்களை அறிய அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தரை நோக்கி நீ பார்க்க ஓடி வருகிற நேரத்தில் தான் உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருக்கிறது. அதே அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே அவர் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினாரு. அந்த ஆசீர்வாதத்தின் நாளிலே அநேக ஆசீர்வாதங்கள், அநேக மன்னாக்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டல்லவா? அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளுகிற சந்ததிகளாய் நீ இருப்பாய் என்றால் இன்றைக்கு இருக்கைகள் வெறுமையா இருக்காது. இங்கே இருக்கை வெறுமையா இருக்கும் என்றால் வருகிற 6 நாட்களும் அன்பு தேவனுடைய ஜனமே வருத்தத்தோடு சொல்லுகிற வாழ்க்கையும் வெறுமை உள்ளதாக தான் காணப்படும். எந்த அளவின்படி நீ அளக்கிறாயோ அந்த அளவின்படியாகத்தான் உனக்கு என்ன பண்ணப்படும்? அளக்கப்படும். அந்த தேவனுடைய ஜனமே, நான் வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம், நான் கிரியைகளை நடப்பித்தால் தான் எனக்கு சம்பளம். உலகத்தில் இருப்பவர்களுக்காய் நான் எதையோ ஒன்றை சாதித்தால் தான் எனக்கு தேவையான காரியத்தை அவர்கள் கொடுப்பது போல என் ஆண்டவருக்காய், என் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய் நான் காரியங்களை நடப்பிக்கிற கழுதையாய் மாறுகிறதான நேரத்தில் ராஜா என் மீது ஏறுகிறதான நேரத்தில் தானே ஆண்டவரால் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். முச்சந்தியில் கட்டப்பட்டிருந்தது கழுதை. இன்றைக்கு நாமும் முச்சந்தியில் கட்டப்பட்டவர்களாய் ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் உன் மீது ஏறுவதற்காய், உன்னிலே கர்த்தர் வாசம் செய்வதற்காய் நீ அவரை அழைக்கிற நேரத்தில் தான் உனக்கு முன்பாக வஸ்திரங்கள் விரிக்கப்படும். அடுத்து நினைச்சிருக்கோம், எனக்கு முன்பாக இவ்வளவு நாட்களும் பொதி மூட்டைகளை தூக்கி கொண்டு சுமந்தேனே, இன்றைக்கு எனக்கு முன்பாக வஸ்திரங்கள் விரிக்கப்படுகிறது என்றால் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கிறது. ஏனென்றால் ராஜா உன் மீது இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ராஜா நகர் வீதி வருகிறார் என்றால் தெருக்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதே போல அந்த சராசரங்களை எல்லாவற்றையும் படைத்ததான பரிசுத்த ஆவியானவர் உன்னை சந்திக்க வருகிறார் என்றால் அவரை சுமந்து நீ போகிறதான நேரத்தில் உனக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இல்லாமல் ஒரு இடத்திற்கு போவாய் என்றால் திறக்கப்பட்டிருக்கிற கதவுகள் அடைக்கும். அந்த தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சந்ததி என்பது அவர் அன்புள்ள தேவன், அவர் பெருமை உள்ள தேவன், கேட்கிற காரியங்களை கொடுக்கிற தேவன். அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி. விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு சாபத்தை அவர் பட்சிக்கிறவராக இருக்கிற தேவன் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை பட்சிக்கிற நேரம் வருவதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் சீர் பொருந்துகிறேன், ஆண்டவரை நீர் ஓய்ந்திருந்து இந்த நாளை ஆசீர்வதித்தீரே, உண்மை நான் காண வர வேண்டும் என்பதற்காக உண்மையை நான் அகமகிழ வேண்டும். 24 மணி நேரம் ஆண்டவரோடு அகமகிழவில்லை, 2 மணி நேரம் ஆண்டவருக்காய் உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் நீ பிஸினா, உலகத்தை பார்க்கிற தேவன் அதை காட்ட எப்படி இருப்பாரு சொல்லுங்க? அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. அந்த பிஸியின் மத்தியிலும் அந்த ஷெட்யூலின் மத்தியிலும் என் பிள்ளைகள் வருவார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தவராய் உன்னை சந்திக்க இந்த நாளில் அவர் வந்திருக்கிறாரே, அவரை சந்திக்க நீ வரவில்லை என்றால் அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போகும் என்பதை மறந்து போகிறார்கள். வாசிக்க அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஓய்ந்திருக்கிறார் ஆண்டவர். ஓய்ந்திருக்கிறதான நேரத்தில் வசனம் சொல்கிறது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை.
பெய்ய பண்ணவில்லை. அப்போ உன் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்த ஆவியானவரை நீயும் வந்தவரை தேடுகிற நேரத்தில் தான் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னாரு. அந்த ஆசீர்வாதத்தின் மழை உனக்குள் பெய்ய வேண்டும் என்றால், ஓய்ந்திருக்கிறவரை ஓய்வு நேரத்தில், அவர் ரிலாக்ஸா இருக்கிற நேரத்தில் உன் காரியங்களை நீ அவரிடத்தில் சொல்லும்படியாக நீ வருகிற நேரத்தில் உன் ஆசீர்வாதங்கள் அங்கே பரிபூரணப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்போ நிலம் என்கிற நேரத்தில் ஒரு குடும்பம், நிலம் என்கிற நேரத்தில் நீ காரியங்களை பண்படுத்துகிறவனாய் இருக்கணும். எப்படி நான் பண்படுத்த வேண்டும், என் பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற வேண்டும், என் குடும்பத்தை நான் எப்படி விசாரிக்க வேண்டும் என்கிற காரியங்களை 7ஆம் நாளிலே ஒரு சத்தியமா வேலைக்குள்ளாக நீ வருகிற நேரத்தில் தான் ஆண்டவர் உனக்கு அதை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்தில் தான் ஆண்டவர் உனக்கான மழையை பெய்ய பண்ணுவார். அது பூமியிலிருந்து எழுந்து உன்னை நினைக்கும், பரலோகத்திலிருந்து வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அது உன்னை நினைக்கிறதா இருக்கிறது. இந்த 7ஆம் நாளிலே நீ ஆண்டவருக்கு எந்தெந்த காரியங்களை உற்சாகமாய் கொடுக்கிறாயோ, என் தேவனுடைய ஆவியானவர் உன்னில் இருக்கிறத ஆசீர்வாதங்களை அவர் பெருக செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, நன்றாக கவனிங்க, மனுஷனை ஆண்டவர் உருவாக்குகிறார். உண்டாக்கவில்லை. உண்டாக்குவதற்கும் உருவாக்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. என் ஆண்டவர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்போ நீ ஜீவனுள்ளவனாய் இருப்பாய் என்றால் சபைக்குள்ளாய் நிலைத்திருப்பாய். எனக்கு ஜீவன் இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய மரணம் இருக்கும் என்றால் உன்னால் சபைக்குள்ள நீ எத்தனை ரீசன் வேணாலும் சொல்லு, ஆண்டவர் கேட்பதற்கு அவர் ஆயத்தம் இல்லை. என் ஆண்டவர் பிஸியா இருந்தார்னா நீ என்ன செய்வ? என் ஆண்டவர் காரணங்களை சொல்லுவார் என்றால் நீ என்ன செய்வ? நான் பிஸியா இருக்கிறேன்பா, பக்கத்து சபையில நிரம்பி வழியுது, அங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமா என்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், நான் அங்கே போவேன் என்று என் ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுவார் என்றால் நீ என்ன செய்ய போகிறா? என் ஆண்டவர் காரணங்கள் சொல்லவில்லையே. கூப்பிடுகிற எவனுக்கும், அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரத்தை தருவதனால் அவரது மகத்துவம் அவனுக்கு புரியவில்லை. என் ஆண்டவர் கூப்பிட்டா வந்துருவார். அவர் உன் வீட்டு வேலைக்காரன் அல்ல. உன் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாய், உன் மீது இருக்கிற கரிசனை நிமித்தமாய் உன் கூப்பிட்ட குரலுக்கு அவர் இறங்கி வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை வேலைக்காரனாய் பார்த்தாது, எனக்காக யாவும் செய்து முடிக்கிற ஒரு தகப்பனாய் பார், ஒரு தகப்பனாய் பார்ப்பாய் என்றால் அவர் அன்பு என்னவென்று உனக்கு புரியும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். எதற்காக ஊதினார் தெரியுமா? என் பிள்ளைகளை ஆராதிக்க வேண்டும் என்று. தூதர்கள் இழந்து போன காரியத்தை நான் மனிதனிடத்தில் கொடுத்தேனே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எவ்வளவு கரிசனை உள்ளவராய், எவ்வளவு ஏக்கம் உள்ளவராய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லணும். ஆனால் துதியை சொல்ல வேண்டிய ஜனங்கள் யோனாவை போல அடித்தட்டுல நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நித்திரை செய்து கொண்டு. ஒருத்தரமே கேட்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, இன்னைக்கு என்கிட்ட வண்டி இல்லை, இன்னைக்கு என்கிட்ட வண்டி ஸ்டார்ட் ஆகல. உன் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் நீ ஊருக்கு போகிறாய் என்றால் போகாமல் இருக்கிறாயா? உன் காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க கர்த்தருடைய காரியத்தை தடை செய்வாய் என்றால் கர்த்தரும் ஆசீர்வாதத்தை தடை செய்வார். அன்பு தேவனுடைய ஜனமே, சில நேரங்களில் கடின உபதேசங்கள் சபைக்கு அவசியம் என்பதை மறந்து போகாதே. எச்சரிப்பாய் சொல்ல வேண்டியது என் தலைமையில் விழுந்த கடமை. அன்பு தேவனுடைய ஜனம், நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது, ஆனா உனக்கு தெரியாது உன் வேலையை ஆண்டவர் நடத்துகிற வரைக்கும், முன்னணியில ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை என்கிற வேலைக்கு ஒரு சேதமும் வராது. ஆண்டவர் உன் வேலையை விட்டு இறங்குவார் என்றால் கர்த்தரால் சில நேரங்களில் விடப்பட்ட பொல்லாத காற்று, பலத்த காற்று சமுத்திரத்தை மோதுகிறதான நேரத்தில், படகு அசைகிற நேரத்தில் உன் தூக்கங்கள் கலைக்கப்படும். உன் தூக்கங்கள் கலைக்கப்படுகிறதான நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி நீ முறையிடுவார்.
1 நீதிமொழிகளை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. பதிலிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படவில்லை. சகலம் பரிபூர்ணப்பட்ட கையில நீ ஆண்டவரை தேடுவாய் என்றால் உன்னிடத்துல பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் என் ஆண்டவர் உன்னை தேடி வருவார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஜீவ சுவாசத்தை அவன் ஆசீர்வதினார், மனுஷனும் ஜீவ ஆத்மாவானான். இன்றைக்கு அநேக ஜீவனுள்ள ஆத்மாக்களை சபையிலே பார்க்க முடியவில்லை. அப்போ ஜீவ ஆத்மா ஆன மனிதன் இன்றைக்கு ஆவிக்குரிய மரணம் அடைந்த வரையினால் சபைக்குள்ளாய் அவர்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் வந்து நாசில ஊதிக்கிட்டே இருக்க மாட்டார். கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிக்கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அன்பு தேவனுடைய சனமே, அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாய் ஆண்டவர்களாய் சீர்பொருந்து பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்கள் உனக்குரியது. வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி, நன்றாக கவனிங்க, மனுஷனை உருவாக்கினார், தோட்டத்தை உண்டாக்குற வார்த்தையினாலே. அப்போ ஒரு மனிதன் தேவன் ஓய்ந்திருக்கிற நேரத்தில் சபைக்குள்ளாய் வருகிற நேரத்தில் தான் அவனுக்கான குடும்பம் உண்டாக்கப்படும். தோட்டம் என்பது குடும்பம், தோட்டத்திற்குள்ளாய் பிள்ளைகள், தோட்டத்திற்குள்ளாய் ஆசீர்வாதங்கள். அப்போ 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கிற ஆவியானவரை, 7ஆம் நாளிலே உனக்காய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த குமாரனை, 7ஆம் நாளிலே உன்னை விசாரிக்கிற பிதாவை நீ பார்க்க வந்தால்தான் வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின. அப்போ உன்னை ஆண்டவர் உருவாக்குனவர் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வைக்க வேண்டும் என்றால் ஓய்ந்திருக்கிற ஆவியானவரை நீ பார்க்க வரணும். அப்பதான் உனக்கான ஆசீர்வாதங்கள் உண்டாக்கப்படும். உருவாக்கப்படாது, உண்டாக்கப்படும். நீ உருவாக்கலாம். ஆனா என் ஆண்டவர் வார்த்தையினாலே அவர்களுக்கு கட்டளை கொடுத்தால்தான் உன் கரங்களினால் அதை உன்னால் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். உருவாக்குபவரை நீ பார்க்க வரவில்லை என்றால் உன் கரங்களினால் ஒன்றையும் உண்டாக்க முடியாது. மனுஷிடத்தில் பேசவில்லை, வேதத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறதான காரியங்களை உனக்கு அடிக்கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அழகாக வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். ஒவ்வொரு வாரங்களும் நீ சபைக்கு வருகிற நேரத்தில் உன்னை ஆண்டவர் ஜீவ ஆத்மாவாய் மாற்றி அனுப்புகிறார். தேவனை தேடி நீ வரவில்லை என்றால் நீ ஜீவ ஆத்மா அல்ல. நீ சொல்லலாம், நான் நடக்கிறேன், ஆனா நடைபெணம் தான். ஆசீர்வாதத்தின் மகனாய் மகளாய் உன்னால் நடக்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, உனக்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உண்டாக்க வேண்டும் என்ற சத்தியமாம் சபைக்குள்ளாக உன் காலடி பட வேண்டும். நீ நினைக்கிற ஊழியக்காரன் ஜெபிச்சா எனக்கு வராது. அன்பு தேவனுடைய சனமே, நீ ஆண்டவருக்கு பிரதானமானவனாய் மாறாத வரைக்கும் உன் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உன் தரத்திலே கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் போயிட்டு. அப்போ ஆண்டவர் உன் கையில ஒரு டியூட்டி கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் வீட்டில் இருக்கிறியா? உன்னால பண்படுத்த முடியாது, உன் குடும்பத்தை சீர்படுத்த முடியாது, உன் ஆசீர்வாதங்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பண்படுத்த வேண்டும் என்றால் சபையிலே உனக்கு கொடுக்கிற ஆலோசனையின் படியாக முதலாவது ஒரு இருதயமாக நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். நான் பிராக்டிஸ் பண்ணல, நான் பிராக்டிஸ் பண்ணாம நான் எப்படி போய் மற்றவர்களுக்கு நான் காரியங்களை செய்ய முடியும்? அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தர் ஏதேனை படைத்தார். படைத்த தேவன் அங்கே மனிதனை வைத்தார். எதற்காக அங்க மனிதனை வைத்தார் என்றால் அவன் பண்படுத்த வேண்டும், அடுத்தது காக்கணும். அப்போ இது ரெண்டுமே என் வாழ்க்கை வேண்டும் என்றால் நான் சபைக்குள்ளா இருந்தால் தான் இந்த பாதுகாவலும் எனக்கு கிடைக்கும். இந்த பண்படுத்துதல் என்கிற காரியத்தை ஆண்டவர் என்னை நம்பி என் கரத்திலே கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்குது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, 31ஆம் தேதி நான் சம்பளம் வாங்குறது, என் வாழ்க்கையில என்ன வர? அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தர் கதவை அடைப்பார் என்றார். இன்றைக்கு ஆசீர்வாதம் திறந்திருக்கு. ஆண்டவரின் மகத்துவம் தெரியல.
கர்த்தர் அடைக்கிற நேரத்துல ஆண்டவரே ஆண்டவரே கைவிட்டீரா ஆண்டவர் சொல்லுவார். ஜெபம் உட்புகாதபடிக்கு தன்னை மேகத்தினால் மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஒரு ஜெபம் அப்படி மாறி போகாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவனாயிரு. வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் நன்றாக கவனி, நன்றாக கவனி, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. அப்போ காக்க வேண்டிய பொறுப்பை ஆதாமிடத்தில் கொடுத்தார். பண்படுத்த வேண்டிய பொறுப்பை யாரிடத்தில் கொடுத்தார்? ஆதாமிட தான் கொடுத்தார். ரெண்டுமே ஆதாம் கிட்ட தான். ஏன்னா மனுஷனை தான் அவர் படைச்சு ஏதேன்ல வைக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்ப அவனுக்கு இன்னும் துணை உண்டாக்கல. நீ துணையை தேடி ஓடாத, உனக்கான காரியத்தை பரலோகம் பார்த்துக் கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது. வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதத்தை உருவாக்கவில்லை. ஆதாமை தேவன் உருவாக்கினார், ஏவாளை என்ன பண்ணினார்? உண்டாக்கினார் வார்த்தையினால. அன்பு தேவனுடைய ஜனமே, இரண்டிற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. நீ உன் துணையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டவரால் உனக்கான துணையை உண்டாக்க முடியாது. உருவாக்க போகிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகட்டும் என்று சொல்லி உன் வாழ்க்கையை தேவனுக்காய் அர்ப்பணிக்க போகிறாயா? நீ அர்ப்பணிக்கிற தேவ மகனாய் மகளாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாய் என்றால் பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்கள் உன் கதவுகளை தட்டி கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த கடைசி வார்த்தையை பார்த்தோம் என்றால், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, வாலிபனாய், வாலிப மகனாய், வாலிப பிள்ளையாய் நீ சபைக்குள்ளாய் இருந்து கொண்டிருப்பாய் என்றால் உலகத்தை பார்க்காதே, உலகம் உன்னை மயக்கி போட்டுவிடும். உலகத்தை பார்க்காதே, உலகம் உன்னை ஏமாற்றிவிடும். அன்பு தேவனுடைய ஜனமே, அழைத்தவரை பார்த்து கொண்டிரு. ஆதாமுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் எல்லா உயிரினங்களுக்கும் அவன் என்ன பெயரிடுவான் என்று சொல்லி ஆண்டவர் யாரிடத்தில் கொண்டு வந்தார் என்றால் ஆதாமிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். அவன் காக்காக்கு காக்கான்னு பேர் வச்சது இன்னைக்கு வரைக்கும் காக்காவா தான் இருக்குது. குருவி என்று பெயர் வைத்தது அவர் இன்றைக்கு போது குருவியாகத்தான் என்றால், அப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்னவென்றால், என் ஆண்டவர் உனக்காய் உண்டாக்கி கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உன் கரத்தில் கொடுப்பார். அதை அனுபவிப்பது யாரு? நீதான் அதை அனுபவிக்கணும். அன்பு தேவனுடைய ஜனமே, ரகசியம் பெரியது. ஏனென்றால் நீ சபைக்குள்ளாய் நிலைத்திருக்கிற நேரத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, அதுக்கு நீ பேர் வை, அதுக்கு ரகபோத்துக்கு பேர் வை, அதுக்கு பெலியன்னு பேர் வை, அதுக்கு எல்ஷடாய்னு பேர் வை, இன்னைக்கே பேரை வச்சிரு. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது என்னென்ன பேர் வைக்கிறியோ அந்த பெயரை எல்லாம் ஆண்டவர் உன்னிடத்திலே கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஆதாமிற்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பாய் என்றால் மனுஷீக நித்திரை அல்ல, ஆவிக்குரிய நித்திரை ஆண்டவர் கொடுப்பார். ஏனோக்கு தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல என் ஆண்டவரோடு நீ சஞ்சரித்துக் கொண்டிருப்பாய் என்றால் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆவிக்குரிய நித்திரையை கொடுத்து, எப்படி ஆண்டவர் பவுலை 7ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொண்டு போனாரோ உனக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். இன்று வரைக்கும் என்னால் எதிர்காலத்தை பார்க்க முடியவில்லை என்றால் என் மனக்கண்கள் இன்னும் மடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியின் கண்களினால் நான் ஏதேனை பார்க்கவில்லை, பரலோகத்தை பார்க்கவில்லை, என் சபைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கவில்லை, எனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை என் செவிகளுக்குள்ளாய் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. வருகிறோம், உட்கார்கிறோம், கேட்கிறோம், போகிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன் செவி விருத்த சேதனம் உள்ளதா இருக்கும் என்றால் சபை இப்படி பெருமையாக இருக்காது. விசுவாசிக்கிறியா? கர்த்தருக்காய் சபையை நிரப்பிப்பார். கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார். உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டாடி கொண்டு நீ திறப்பலன் இல்லை.
சுவரை அடைக்க நான் ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருவனையும் காண. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த பந்திக்கு மாத்திரம் ஆத்திர ஸ்தோத்திரம் சபை நிரம்பம் இல்லை. எத்தனை மாதங்கள் இருக்கிறதோ கர்த்தருடைய காரியம் என்றால் மற்ற காரியங்கள் எனக்கு முக்கியம் கிடையாது. என் வேலைகள் முக்கியம் அல்ல. ராஜாவின் வேலை அவசரம். ஆனா எதை நீ பிரையாரிட்டைஸ் பண்ற? உன்னை பிரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? உன் காரியங்களை பிரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? பரலோகத்தை பிரையாரிட்டைஸ் பண்ணுவாய் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் உன்னை பிரையாரிட்டைஸ் பண்ணுவார். பிரையாரிட்டைஸ் என்பது உன்னை முதன்மையாய் ஆண்டவர் வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினான். அவன் என்ன பண்ணினான்? உலகத்துல நித்திரை அடைந்தான்னு சொல்லினா போஸ்ட் கொட்டிடுவாங்க. என்ன போஸ்ட்? கண்ணீர் அஞ்சலி போஸ்ட். ஆனா என் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு நித்திரை வர பண்ணுவார் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம் கடந்து வர போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இழைப்பார்கள் இந்த 7ஆம் நாளிலே கொடுக்கிறார் என்றால் இப்போ உன்னுடைய மன கண்களினால ஒரு ஆசீர்வாதத்தை பார். ஆவியில கனி கூர்ந்து, ஆண்டவரே என் ஆசீர்வாதங்கள் என்னவா இருக்கும்னு கேளு. அவர் நீ வேதத்தை திறக்கும் போதெல்லாம், அதை திருப்பும் பொழுதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் என்கிற மன்னாவை உன் கண்கள் பார்க்கத்தக்கதாய் அதை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவன் நித்திரை அடைந்தான், விலா எலும்புகளில் எத்தனை எடுக்கிறாரு? எத்தனை எடுக்கிறாரு? ஒன்னதான் எடுத்தார். எனக்கு 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, 7 பொண்டாட்டி இல்ல. என் ஆண்டவர் ஆதாம் இடத்துல இருந்து எடுத்துற விலாயத்துக்கு எத்தனை? 1. இன்னைக்கு போயிட்டு எந்த நேமிட்டஸ் அப்பல்லோ பெல்ரோக் எங்க வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணுங்க. 12 விலா எலும்புகள் இருக்க வேண்டிய ஒரு ஆணுக்கு இருப்பது 11 விலா எலும்பு, ஒரு பெண்ணுக்கு 12. அது மாறா. ஏனென்றால் என் ஆண்டவர் சொன்னதுதான் வேதம் உண்மை. இன்றைக்கு நடமாடுகிறாயே, தேவன் இருக்கிறார் என்பதற்கு நீ ஒரு சாட்சி. போய் செக் பண்ணி பாருங்க. ஆணுக்கு 11 விலா எலும்புகள், எடுக்கப்பட்ட எலும்பு மனுஷியால் ஆண்டவர் சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அன்பு தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவர் அடைச்சத நீ ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாத. நான் விலா எலும்பை எடுப்பதை புடுங்கி எடுக்காது. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சித்தத்திற்கு உண்மை நீ அர்ப்பணிக்கிறதான நேரத்துல ஆண்டவர் எடுத்தார் என்றால் அந்த எலும்பு உன்னோட சரியா வந்து பொருந்தும். இல்லைன்னா அந்த எலும்பு கொஞ்சம் நீட்டிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணும்? குத்தம். அந்த எலும்பு சின்னதா இருந்ததுன்னா அந்த இடத்தில் பொருந்தாதபடிக்கு நாளெல்லாம் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறவனாய் இருப்பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். 22 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷியாக உண்டாக்குனாரா உருவாக்குனாரா? உருவாக்கி. ஆண்டவர் உருவாக்குகிறார். அவங்கிட்ட இருந்து எடுத்து அழகழகா படைக்கிறார். ஆதாமுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், ஆதாமிற்கு அவள் இப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும், இந்த அழகு நிறைந்தவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னை காட்டிலும் ஆண்டவருக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகம். என் பிள்ளைக்கு நான் எப்படி கொடுக்க? ஏனென்றால் வாலிபத்தை எனக்காய் கொடுத்திருக்கிறான், வாலிபத்தை எனக்காய் கொடுத்திருக்கிறாள். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெட்டர் தன் தி பெஸ்ட் அவனுக்கு இருக்கணும். யாரும் குறை சொல்லக்கூடாது. அழக பார்க்காதீங்க, அழகுமே. கர்த்தருக்கு புகழப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுகிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காய் இருக்கிறதான காத்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தெரியும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி யாருகிட்ட கொண்டு வந்தாரு? உன்கிட்ட கொண்டு வருவாரு. நீ தேடி வராத. உனக்கான ஆசீர்வாதங்களை சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை தேடி போனாங்களா? இல்ல காடைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்ததா? காடைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தது. ஏனென்றால் அவர்கள் பாளையத்திற்குள்ளாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆராதித்திருந்த நேரத்திலே அவர்களுக்கு தேவையானதை கர்த்தர் பார்த்து கொண்டார். சகலமும் அவர்களிடத்தில் பரிபூர்ணப்பட்டிருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த காடை எப்படி வந்தது? முதலைகளின் தலைகளை சின்ன சின்னதாக நறுக்கினார். உனக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவரும் கருத்திலே கொடுக்க வேண்டும் என்ற ஆகாஷ் வேர்களை நித்திரைகளை ஆண்டவர் கெடுப்பார். விசுவாசிக்கிறியா?
ஆண்டவருக்காய் நீ இல்லை என்றால் சில நேரங்களில் ஆண்டவர் என்னையும் கெடுத்துக் கொள்வார். ஏனென்றால் அன்புள்ளவர், கரிசனை உள்ளவர், விசாரிப்பவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அன்பு தேவனுடைய சனமே, பலவீனங்கள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, வேலைக்கு போகாமல் இருக்கிறோமா, நம் காரியங்களை செய்யாமல் இருக்கிறோமா, பிள்ளைகளுக்கான சாப்பாட்டை செய்யாமல் இருக்கிறோமா, எல்லாம் செய்கிறோம். உன்னை படைத்தவர் அதை காட்டிலும் கீழானவர் ஆகிவிட்டாரா? என்றைக்கு உன் ஆண்டவர்கள் தலைக்கு மேலாக தூக்கி வைத்து கொண்டாடுகிறாயோ, பரலோகம் உன்னை தூக்கி வைத்து கொண்டாடும். என்றைக்கு உன் காலுக்கு கீழாக ஆண்டவரை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நான் வானத்திற்கு ஏறுவேன், உன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ, பெருமை உள்ளவனுக்கு நான் இல்லை, பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்க வேண்டுமா, உனக்கு சகாயங்களை செய்ய வேண்டுமா, சிந்திப்பது உண்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அதே அதிகாரத்தில் 23 வாசிங்க. அவள் சொல்லுகிறான் பாருங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். எந்த ஒரு மனிதன் தன் மனைவியை பார்த்து இவள் என் எலும்பின் எலும்பு என்று சொல்லுகிறானோ, அவன் வாழ்க்கையிலே எலும்பவே எழும்பிக் கொண்டிருப்பான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எங்க எழும்புவாங்க? உயரே எழும்புவார்கள். உன் எலும்பு உனக்குள்ளாய் வரும் என்றால் கர்த்தருக்காய் நீ காத்து கொண்டிருப்பாய் என்றால், உன் நேரங்கள் வருகிற வரைக்கும் நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்து அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்றால் உனக்கான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அப்போ சொல்லுவ, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். கசந்து கொள்ளாதே, சண்டை போடாத, மனைவியிடத்தில் அன்புள்ளவனாயிரு, அன்பு மிகுந்தவனாயிரு. ஏனென்றால் அவள் உன் சரீரமாயிருக்கிறாள். உன்னிலிருந்து ஆண்டவர் உனக்காய் எடுத்து உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவன் சொல்லுகிறான் பாருங்க, இவள் என் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால். அப்போ ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் இல்ல. நீ திட்டலாமா, நீயே காரி துப்பிக் கொள்ளுகிறார். அன்பு தேவனுடைய க்ஷணமே, வேதம் சொல்லுகிறது, இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இவள் மனுஷி எனப்படுவாள். அப்போ உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, நீ அவளை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக பராமரிக்க வேண்டிய நீ அவளை கசந்து கொள்ளக்கூடாது. தவறுகள் உண்டு, சில நேரங்கள்ல பிரச்சனைகள் உண்டு. ஏனென்றால் அந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த கனியை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆதாமிடத்தில் தான் தேவன் சொன்னாரே தவிர ஏவாள் இடத்தில் அல்ல. அப்போ ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு காரியம் மாத்திரம் இல்ல. உப்பு கம்மியா போட்டுட்டாங்களா, இல்லம்மா இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா போடு. ஆதாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிகமா இருக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. ஆதாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பலவீனமா இருக்கிறாங்களா, அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காத, முடிஞ்சா நீ செய், இல்லைன்னா வானம் ஒரு ஹோட்டல் வெளியே போயிட்டு வரலாம். இந்த குடும்பம் கலைக்கிறதா இருக்கிறது. அன்பு எங்கே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறதோ, அன்பு எங்கே விளைந்து கொண்டிருக்கிறதோ, அந்த குடும்பம் கர்த்தர் அன்றைக்கு படைத்த ஏதேனா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? சபைக்குள்ளாய் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளின் ஒவ்வொரு குடும்பங்களும் எப்படி இருக்கணும்? ஏதேனா இருக்கணும். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, எப்படி இருக்க வேண்டும்? கேட்கல. சபையின் பிள்ளைகளின் குடும்பம் எப்படி இருக்கணும்? ஏதேனா இருக்க வேண்டும். ஏதேனுக்குள்ளாய் சகல ஆசீர்வாதங்களும் இருந்தது. அப்போ என் குடும்பத்திற்குள்ளும் இப்ப சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, இல்லை என்பது எனக்கு இல்லை. சொல்லுங்க, இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது என் பிள்ளைகளுக்கு இல்லை, இல்லை என்பது என் குடும்பத்திற்கு இல்லை, இல்லை என்பது என் எதிர்காலத்திற்கு இல்லை, இல்லை என்பது என் சபைக்கு இல்லை. அன்பு தேவனுடைய சனமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்கிறவனாயிரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்க, நன்றாக கவனிங்க. இதன் நிமித்தம் யாரு யாரு நன்றாக சொல்லுங்க. எங்க அம்மா போன் பண்ணிட்டாங்க, நீ இப்படிதான் சொல்லாத. நான் சொல்லவில்லை, தேவன் கொடுத்த நியமம். உன் பெற்றோருக்காய் உன் மனைவியை தள்ளிவிடாது. வார்த்தை சொல்லுகிறது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் என்ன மாம்சம்? என்ன மாம்சம்?
இந்த மாம்சத்திற்குள்ளாய் எது வந்தாலும் அது சர்ப்பம். அன்பு தேவனுடைய ஜனமே, சத்தியம் பெரியது. நான் சொல்லவில்லை, வேதத்திலிருந்து உனக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, பின்னால் சொல்லிக் கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் உனக்குள்ளாய் இருந்ததை எடுத்து உன் கரத்திலே கொடுத்து அவர் உன்னை அழகு பார்க்கிறார் என்றால் நீ சில காரியங்களை விட்டு பிரிந்து வந்து தானாக வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. மனுஷன் கூட கிடையாது. யாரு? புருஷன். யாரு? ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க. மனுஷன் சொன்ன உடனே ஆண்டவர் ஏவாள சொன்னார்னு சொல்லுவாங்க. இல்ல, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சென்றிருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. சொன்ன உடனே ஏவாளோட மூஞ்சில எல்லாம் பாருங்க 100 வால்ட் பல்பு. அப்பாடா, நான் சொல்ல வேண்டியத முன்னால் இருந்து எவ்வளவு அழகா சொல்றாங்க. உங்களுக்கும் வசனம் இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 45ஆம் அதிகாரம், சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 45 10 11. குமாரத்தியே என்ன பண்ணு? சந்தோஷப்படாதமா. தங்க மாத்திரம் இல்ல, இங்கே இருக்குது. குமாரத்தியே கேள். எப்படி கேட்கணுமா? செவிய சாய்த்து சிந்தித்து கேள். ஏன்னா மறந்துடுவ. எப்பயே சிந்திச்சுட்டே இரு. உன் புருஷனை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் அம்னிஷா வந்துடணும். என்னைக்கு கல்யாணம் ஆச்சுதோ உயர்விலும் தாழ்விலும் எல்லா நிலைமையிலும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு 2 பேரும் மைக்கப்பட்டு பிடிச்சு சொன்ன உடனே ஒரே மாம்சமாய் மாறின உடனே இங்கேயும் மறந்துடணும். இங்கேயும் யாரெல்லாம் மறக்க சொல்லி இருக்கிறது? உன் ஜனத்தையும். ஏன்னா இந்த பொம்பளை பசங்களுக்கு யார் மீது பாசம் ஜாஸ்தி? அப்பா மேல. யார்கிட்ட மறந்துடணும்? அப்பா கிட்ட மறந்துடணும். நீ மறந்தீன்னா 11ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா யாரும் அவன் புருஷன் தான் ராஜா, வேற யாரும் இல்லை. உன் அழகில் பிரியப்படுவார். அப்போ என் மேல பிரியம் உண்டாகவில்லை என்றால் எஸ்தர் ராஜாட்டி எப்பயும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க? எங்க அம்மா எனக்கு வடை சுட்டு கொடுப்பாங்க, எங்க அம்மா சட்டியில எனக்கு இதை வச்சு கொடுப்பாங்க. உன் பிறந்த வீட்டின் பெருமையை பாடிக்கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய சொன்னமே, உனக்கான கடமைகள் இருக்கிறது, உனக்கான பொறுப்புகள் இருக்கிறது, உனக்கான காரியங்கள் காத்திருக்கிறது. அதை செய்ய வேண்டிய நீ உன் காரியங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்கிறது பாருங்க, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை என்ன பண்ணணுமா? இதை செய்யறமா? யாராவது வாடா, டே இங்க வாடா, டே போடா. அன்பு தேவனுடைய சனமே, வேதத்தின் படியாய் கணவனுக்கு மனைவி கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தானாக வேண்டும். ஏனென்றால் சாராள் ஈசாக்கை எப்படி அழைத்தால் தெரியுமா? ஆண்டவனே. ஆண்டவனே என்பதற்கு என்னை ஆண்டு கொள்பவனே என்று அர்த்தம். அன்பு தேவனுடைய சனமே, ஒருவருக்காய் ஒருவர் என்று வாழுகிறதான இடத்திலே பரிபூரண ஆசீர்வாதங்கள் தங்குகிறதா இருக்கிறது. வாசிங்க நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, பக்கத்து வீட்டை அல்ல, அயல் வீட்டை அல்ல, பெற்றோரின் வீட்டை அல்ல, நண்பர்களின் வீடுகளை அல்ல, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும் என்றால் கணவனுக்கு செய்கிற பணிவிடைகள், பிள்ளைகளுக்கு செய்கிற பணிவிடைகள், சபைக்கு செய்கிற பணிவிடைகள், அதிகாலை எழுந்திருக்கிற அனுபவங்கள் இருக்கிற குடும்பம் கர்த்தர் தலைக்க செய்கிறவராக இருக்கிறார். அதிலே ஜெபம் இருக்கும், அதிலே வேதம் இருக்கும், அதற்குள்ள அன்பு நிறைந்திருக்கும். இந்த அன்பு இருக்கிற இடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் தங்கி இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இது ஆதாமுக்கான வார்த்தை. உனக்கு திரும்பி சொல்லிடுவோம், உனக்கு புத்தி இல்லை, அதனால நீ குடும்பத்தை கட்டல. இப்ப ஆதாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு. வாசிங்க, வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. அப்போ நீ சம்பாதித்து வந்து புத்தி உள்ள மனைவி இடத்துல கூட வெயில் அடிக்குது, நம்ம
நான் மார்க்கெட்டிங் போக மாட்டேன், வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, நான் வேலைக்கு போக மாட்டேன், தூங்கி கொண்டிருப்பாய் என்றால் உன் வீட்டை கட்ட முடியாது. அவர்கள் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்களிடத்தில் நீ சம்பாதித்து கொண்டு வருகிற காரியங்களை நீ கொடுப்பது உன் தலைமையில் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, தெரியாதுடா. நீ சொல்லிக் கொடுக்கலையே, நீ அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறிய, என்னால எல்லாம் முடியும், நான் என்று சொல்லுகிற இடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. என்றைக்கு இந்த நான் என்று மாறுகிறதோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சொல்லாதீங்க, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, என்னைக்கு தெரிஞ்சுப்பா? அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை நம்பி உன்னிடத்தில் இருக்கிற மனுஷன் இடத்துல பொறுப்புகளை கொடுத்து நீ சொல்லிக் கொடு. ஒரு காலத்துல அன்பு தேவனுடைய ஜனமே உன்னை காட்டிலும் அவர்கள் செவையாய் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல், நீ என்ன பண்ண? ரெடியாகும்பா. நீ ரெடியாக மாட்டீங்க, சர்ச்சுக்கு ரெடியாக பிள்ளைகளுக்கான காரியங்கள் செய்வதில் ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின எல்லா கூட்டணும் மனைவி உன் பிள்ளைகளை என்ன பண்ண? அப்போ சாலமோன் நீ சொல்லக்கூடாது, என் பிள்ளைகளை நான் எழுப்பி குளிப்பாட்டுறேன், என் மனைவிக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீ ஆயத்தப்படு. ஃபர்ஸ்ட் யார் எழுந்துக்கணும்? அலாரம் வச்சுட்டு மனைவி அல்ல, அவங்க இருட்டோடு எழுந்திருப்பாங்க உனக்கு சமையல் செய்யறது. 7ஆம் நாள்ல நீ அவர்களுக்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு. உன்னுடைய கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அப்ப சர்ச்சை 6 மணிக்கு நான் எத்தனை மணிக்கு இருக்கணும்? நான் 6:15 முழங்கால் பண்ணணும், முழங்கால் போட்டுக்கணும். நான் என்ன சொல்றேன்? அவங்க எழுந்திருக்கல, டீ கடைக்காரர் கதவை திறக்கல, டீ கடைக்காரர் பிஸ்கட் கொடுக்கல. அவர் பிஸ்கட் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. உனக்கான ஆவிக்குரிய மன்னா சபையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இருக்கா. ஆண்டவர் பெண்களை குறித்து சொல்லல, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. அப்போ 7ஆம் நாள்ல அலாரம் எங்க தொனிக்கணும்? எக்காலம் எங்க ஊதணும்? இங்க ஆதாம் இடத்துல எக்காலம் தொனிக்கணும். ஆதாம் எழுந்திருக்கலையான்னு ஒரு வார்த்தை சொன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. அம்மா போய் எழுந்துரு, பிரஷ் வச்சு தேய்னா பிள்ளைகள் எழுந்திருக்க மாட்டாங்க. இதே மந்தைக்கு முன்பாக நடக்கிறதான கடா எழுந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்றால் அந்த குடும்பம் தொலைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-12. நல்லா கவனி. வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கான காரியத்தை, உன் பிள்ளைகளுக்கான காரியத்தை, உன் குடும்பத்திற்கான காரியத்தை நீதான் செய்யணும். மனைவி தலைமையில பாரதத்தை வைக்காத. ஆசீர்வாதத்தை அவங்க பேர்ல வாங்குங்க, கடனை உங்க பேர்ல வாங்க. ஆனா இங்க செய்வது எப்படி தெரியுமா? ஆசீர்வாதம் வந்த உடனே வீட்டை நான் என் பேர்ல எழுதுவேன், கார் வாங்கினா என் பேர்ல எழுதுவேன், ஆனா கடன் வாங்கினா என் பொண்டாட்டி பேர்ல இல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த பொறுப்பின் மீது நீ ஆசீர்வாதத்தை கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் சபையின் பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்கள், ஆசீர்வாதத்தை பறிக்கிறவர்கள் அல்ல. சாட்சியா சொல்ல முடியும். மனைவி இங்கதான் இருக்கிறார், என் வீடு, என் காரு, எனக்கு உண்டான எல்லாமே யார் பேர்ல இருக்கு? நான் கடவுள் சாட்சியாக சொல்லுகிறேன். அவ பேர் ஏன் என்றால் நான் இல்லை என்றாலும் என் பிள்ளைகளை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவங்க எங்கே போய் கையேந்தி நிற்கக்கூடாது. அன்பு தேவனுடைய ஜனமே, கடன் வாங்குறிய உன் பேர்ல வாங்கிக்க. ஏனென்றால் நீ அதற்கு பொறுப்பாளி, உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோம். 11 உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, என் சபை பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. எந்த வேலையா இருக்கட்டும், நான் படிச்சிருக்கிறேன், நான் இந்த வேலையை செய்வேனா, நான் டீ கேன் தூக்கிட்டு போகணுமா? சொல்லாத. கர்த்தர் உன்னை நம்பி கொடுக்கிற எந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. விசுவாசிக்க
வாசிக்கிறீங்களா? கொஞ்சத்துல உண்மையா இருப்பான். இல்ல இல்ல என்ன எல்லாரும் பார்ப்பாங்க, அசிங்கமா இருக்குது. கொஞ்சத்துல இரு. அன்பு தேவனுடைய ஜனமே, என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் MBA படிச்சாச்சு, ஆபீஸ் பாய் வேலை தான் முதல்ல கொடுத்தாரு. ஐயோ நான் ஆபீஸ் பாய் வேலை செய்யணுமா? இல்ல. என்னை சின்ன வயதுல இருந்து பார்த்த பிள்ளைகளுக்கு தெரியும். அன்பு தேவனுடைய ஜனமே, வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருக்கும் அந்த கிளைமேட் தெரியும். அங்கே கீழே இறங்கி வர நேரத்துல அங்க ஸ்லாப் இன்டர்நேஷனல் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அங்கும் டோக்கன் கொடுத்து வாங்கின வேலையை 2 நாள் செய்யும். அன்பு தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கரத்தில் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேலை நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்து தானாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளை, ரெக்வெஸ்ட் இல்ல, நீ தான் செய்யணும். ஆண்டவர் கட்டளையாய் உனக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 19. வீடும் ஆஸ்தியும் யார் வைக்கிற சுதந்திரம்? பிதாக்கள் யாரு? ஆதாமே, நீதான் பிதா. அப்ப பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டியது யாரு? மனைவியா கணவன்? சொல்லுங்க, வேதத்துல இருந்தே வாசி. வீடும் ஆஸ்தியும் யார் வைக்கிற சுதந்திரம்? பிதா யாரு? நம்ம. நீங்கள் வேலை செய்தால்தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். புத்தி உள்ள மனைவி யார் கொடுக்கிற ஈவு? உன்னை நம்பி ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஈவு என்பதை மறந்து போகாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:27. நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட என்ன பண்ணாத? சான்ஸ் பார்க்காத. எப்ப விட்டு ஓடிடலாம், எப்ப இவங்களை விட்டு நம்ம போயிடலாம். Don't ever never look for a chance. ஏனென்றால் நீங்கள் ஒரே மாம்சம், அதை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்படுவதற்கு வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால், வாலிபனே வாலிப பிள்ளையே, நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாத. ஏனென்றால் புத்தியுள்ள ஈவ அங்கிருந்து வரணும், பரலோகத்தில் ஆண்டவர் கொடுப்பார். வெயிட் பண்ணு. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறேன். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் 3ஆம் பரிமாணத்திற்குள்ள ஆண்டவர் உன்னை நடத்த வேண்டும் என்றால் எச்சரிக்கை உள்ளவனாய் இருப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படி. அப்பதான் மேல்படி, அப்பதான் குடும்பம் மேல போகும். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க 23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். உங்க 2 பேரையும் நினைக்கும் பாலம் என் ஆண்டவர். அப்போ மனைவிகள் முதலாவது என்ன பண்ணணும்? புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க 28 வாசிங்க. அப்படியே எப்படி அவங்க எப்படி கீழ்ப்படுகிறாங்களோ அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை என்ன சரீரமா பாவிக்கணுமா? சொந்த சரீரம். பின்னெடுத்துவான் கையை குத்திப்பியா? கம்பெடுத்துவான் நீ அடிச்சுப்பியா? உன்னை நீயே கண்ணாடியை பார்த்து திட்டுவியா? செய்ய மாட்டோம். அன்பு தேவனுடைய ஜனமே, அதே போல புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சரீரங்களாக பாவித்து அவர்களில் என்ன கூறணுமா? அன்பு கூற வேண்டும். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தன்
மனைவி தன் மனைவி, இந்த பொசசிவ்னஸ் உனக்குள்ள வரணும். தன் மனைவியில அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறும். ஏன்னா வாவிலா என்பது வாசலிடம் தான், அதில் நீ அன்பு கூறுவாய் என்றால் உன்னில் நீயே அன்பு கொண்டு கொண்டிருக்கிறாய். அடுத்தது வார்த்தை சொல்கிறது 29 வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்ம கையெடுத்து நம்ம அறுத்துக்க மாட்டோம். ஆனா மனைவியை திட்டுற நேரத்துல வாயை திறந்தோன்னா அவ்வளவுதான், அது பாட்டு ஒரு மீட்டர் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும், நிறுத்த மாட்டோம். அடமலை எப்படி பெய்தோ அப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கும். வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை தன் மனைவியை போஷிப்பது புருஷன் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியாகிய சபையை போஷித்து காப்பாற்றுவது போல என் அன்பு ஆதாமே, மனைவியை நீ போஷித்து காப்பாற்றுவது உன் தலைமையில் விழுந்த கடமையாய் இருக்கிறது. பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் திறவுகோல் ஆதாமினிடத்தில் இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க பார்ப்போம். 33 வாசிங்க. எப்படியும் மனைவியும் புருஷனிடத்தில். ஆனா இன்னைக்கு அப்படியே எதிர்ப்பதமா மாறி போயிடுச்சு. மனைவியை பார்க்கணும், புருஷன் என்ன பண்றாரு? நடுங்கிட்டு இருக்கிறார். இல்ல, வேதத்தின் படியாய் கிரகமாய் இருக்க வேண்டும் என்றால் மனைவியானவள் பயபக்திக்குரியவளாய் இருக்க வேண்டும். கணவனானவன் மனைவிக்கு செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். வாசிங்க சங்கீதம் 127. இது அடுத்த பரிமாணம். ஆண்டவர் கணவன் மனைவி, மனைவி ஒரு கணவனுக்கு புதிய தொடக்கமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். புதிய அத்தியாயத்தை கொடுத்து உனக்கான ஏதேனை கொடுத்து விட்டார். இப்ப இந்த ஏதேனுக்கு சுதந்திர வாழ்க்கை வேணும். உன் ஆசீர்வாதத்தை ஆளுகிறதற்கு பிள்ளைகள் வேண்டும். பிள்ளைகளை குறித்து 9ஆம் பரிமாணம் பரிபூரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, மனைவியின் சித்தத்தினால் அல்ல. கர்த்தர் யாரை நினைக்கிறாரோ அந்த குடும்பத்திற்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள், பிள்ளை அல்ல, நன்றாக கவனிங்க, பிள்ளை அல்ல, பிள்ளைகள். தடை செய்கிற காரியம் உன்னிடத்தில் ஆண்டவர் கொடுக்கல. பூமியை நிரப்புங்கள் என்றே ஆண்டவர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவனால் கிடைக்கும் பலன், பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தின் கடைசி நிலை 9ஆம் நிலை. ஒரு கணவன் மனைவி எதற்காக இருக்கிறார்கள் என்றால் பணம் சம்பாதிக்க அல்ல, தன்னை குறித்து எதிர்காலம் பேச வேண்டும் என்றால் தனக்காக. கணவன் மனைவி என்பதற்கு அப்பா அம்மா என்கிற பெயர் வேண்டும் என்றால் அங்கே ஒரு பிள்ளை அவசியமாய் இருக்கிறது. அதை கொடுப்பது யார்? சொல்லுங்க. என் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வனுடைய குமாரத்தி அவனை நோக்கி, நீ இந்த பிள்ளை. அப்போ ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகள் உன் பிள்ளைகள். மணவாட்டியாகிய சபையே மணவாளன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். வார்த்தை சொல்லுகிறது இந்த பிள்ளையை அதை எனக்கு வளர்த்துடு. யாருக்கா வளர்க்கணும்? ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளாய் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்காய் வளர்த்தது, உலகத்திற்காய் அல்ல. பரிமாணங்கள் உன்னிடத்துல கிரியை செய்ய வேண்டும் என்றால், அது பரிபூரணங்களாய் உன்னிடத்தில் இறங்க வேண்டும் என்றால், அருமையான பெற்றோரே, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை யாருக்காய் வளர்க்கணும்? ஆண்டவருக்காய் வளர்த்துடு. யார் சம்பளம் கொடுப்பா? ஆண்டவருக்கு சம்பளம் கொடுப்பார். பிள்ளைகளை வேதத்திலும் ஜெபத்திலும் ஒவ்வொரு நாளும் நடத்திப்பாரு. முதிர் வயதுல அந்த பிள்ளைகள் உன்னை காப்பாற்றுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும்
அதை விடாது இருப்போம். ஐயோ என் பிள்ளைய அடிச்சா அழுவுமே, பிள்ளைய அடிச்சா அழதான் செய்யும், இன்னைக்கு அழகும், நாளைக்கு அது சிரிச்சிட்டு இருக்கும். அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துவாய் என்றார். முதிர் வயதில் என் பிள்ளைகள், என் தகப்பன், என் தாய் என்னை இப்படி நடத்தினார்கள் என்று சொல்லி அதை விட்டு அவர் வழி விலகாமல் இருப்பாங்க. வேதத்தை கற்றுக்கொடு, ஜெபிக்க சொல்லிக் கொடு. அதே அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அப்போ மணவாளன், இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் தியானிக்கிறதான நேரத்துல மணவாளன் மணவாட்டியம் சபைக்கு பிள்ளைகளை குறித்து பேசுகிற நேரத்துல சில நேரங்களில் மதியினம் நம் இருதயத்துல ஒட்டி இருக்கும். அத எதுதான் அகற்றுமா? ஆண்டவரின் வார்த்தைகள் என்கிற எச்சரிப்பு என்கிற பிரம்பு உன்னை விட்டு அகற்றுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய். என் மரண பரியந்தம் என் சபைக்கு நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, மணவாட்டியம் சபைக்கு உள்ளாய் நான் உண்மையா இருப்பேன் என்று இன்றைக்கு பிரதிஜனை செய். முதிர் வயதும் நீ விடாது இருப்பாய். பிள்ளைகளை குறித்து சொன்ன உடனே பிள்ளைகளை பத்தி தானே சொல்றாங்க. ஆண்டவருக்கு நாம யாரு? அவர் மணவாளன், சபை மணவாட்டி, நாம் அவரின் பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நன்றாக கவனிங்க. பிரம்பு கடிந்து கொள்ளுதலும் எதை கொடுக்குமா? ஞானம். அப்போ சபைக்குள்ளாய் ஞானம் இருக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை ஆண்டவருக்கு இல்ல, சபைக்கு எதை உண்டு பண்ணுகிறான்? எதை உண்டு பண்ணுகிறான்? வெட்கமா சஞ்சலமா? வெட்கம். அப்போ அன்பு தேவனுடைய ஜனமே, சபைக்கு நீ ஆசீர்வாதத்தின் கிரீடமாய் மாற வேண்டும் என்றால் சபையில் உன்னை கேள்வி கேட்கணும். எங்க போன? வீட்டுல எப்படி உன் பிள்ளைய நீ கேள்வி கேட்கிறியோ அதே போல சபையின் சட்ட திட்டங்கள் உண்டு, சபைக்கான நியமங்கள் உண்டு, சபைக்கான கண்டிப்பு உண்டு. இதை செய்ய வேண்டும் என்று நான் செய்துதான் ஆகணும். உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டுட்டேன்னா அது யாருக்கு வெட்கத்தை கொண்டு வரும்? கர்த்தருடைய நாமத்திற்கு வெட்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தகப்பனுக்கு அல்ல, தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஏனென்றால் வீட்டை பராமரிப்பது ஒரு மனைவியின் வேலை, சம்பாதித்து கொண்டு வருதான் கணவனுடைய வேலை. பிள்ளை எங்க போறா? பிள்ளை என்ன பண்றா? மகன் எங்க வந்து செல்லுல ஆடிக்கிட்டு இருக்கிறான்? கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு மனைவியின் கடமையாய் இருக்கிறது. அதே போல சபையின் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், எதை சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கேட்பது மணவாட்டியாம் சபையின் கடமை என்பதை மறந்து போகாது. வாசிங்க ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 45:10. இது தாய்க்கு இல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்லாத, ஏன்பா என்ன நீங்க படைச்சீங்க கேட்காத. பிள்ளைகளை உன் தகப்பனை பார்த்து சொல்லாத, ஏன்பா நான் என்ன பெத்த, நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்த கேட்காத. அதற்கு அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் சபையை பார்த்து சொல்றேன், ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன சபைக்கு கூப்பிடுற சொல்லாத. அன்பு பிள்ளைகளை பெற்றோரை பார்த்து சொல்லாதீங்க, ஏன் என்ன பெத்த கேட்காத. கேட்டினா என்று சொல்லுகிறவனுக்கு என்னது? ஐயோ ஐயோ, வாழ்க்கை பரிதாபம். மறந்துடாத. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவரை பரியாசம் பண்றியா? தகப்பன் நமக்கு அவர் தான். குடும்பத்துல எடுத்துட்டோம்னா பிள்ளைகள், எங்க அப்பனுங்கிற வேலை கிடையாது, அது பெருசு சொல்றியா? தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை. அப்போ எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்க சாலமோன். அவர் எழுதுறார் பாருங்க, தகப்பனை பரியாசம் பண்ணி ஆண்டவரை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை என்று சொல்லுகிற நேரத்தில் மணவாட்டியாம் சபை உனக்கு கொடுக்கிற கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற நீ சட்டை செய்கிறவனாய் இருப்பாய் என்றால் சபைக்குள்ளாய் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ப. இன்றைக்கு நான் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்பேன். நிர்விசாரம். ஆண்டவர் தானே, எப்ப போனாலும் அவரை நான் பார்த்துக்கலாம்.
ஆன்லைன்ல தட்டி விட்டேன்னா ஒரு ஆண்டவர் இல்லைங்க, 1000 ஆண்டவரை பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டவர் வேணாம். அசட்டை பண்ணுவாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். அடுத்தது கழுவின் குஞ்சுகள் தின்னும். அன்பு தேவனுடைய ஜனமே, சிம்சனுக்கு நடந்த கதை என்ன தெரியுமா? கண்கள் பிடுங்கப்பட்ட உடனே விலங்கிடப்பட்டு பெலிஸ்தியருக்கு முன்பாக வேடிக்கை காண்பித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு முன்பாக நீ வேடிக்கை பொருளாய் மாறுகிறாய் என்றால் உன் தகப்பனை பரியாசம் பண்ணுகிறாய், உன் சபையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். எந்த இடத்துல நீ இருந்தால் இப்ப சேர்ப்பொருள் ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த சபை ஆண்டவர், இதற்காய் நான் பக்தி வைராக்கியம் காண்பிப்பேன் என்றால் மற்றவர்களுக்கு முன்பாய் வேடிக்கை காண்பிக்கிறவனாய் அல்ல, அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டுகளாய் நிறைந்து வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் வைராக்கியத்தோடு உன்னிடத்தில் வசனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தகப்பனை பரியாசம் பண்ணாத, தாயை அசட்டை பண்ணாத, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ளாய் கீழ்ப்படிங்க. இது நியாயம். இந்த நியாயத்தை விட்டு வெளியே போவாத. மனைவி இருந்தாலும் கணவன் இருந்தாலும், இது நம் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிவது நியாயம். அடுத்தது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பரத்தில் இருக்கிற உன் தகப்பனையும் கர்த்தர் உனக்கு நம்பி கொடுத்த சபை என்கிறதான உன் தாயையும் என்ன பண்ணணும்? என்னை கனப்படுத்துகிறவனை, என்னை கனவீனப்படுத்துகிறவனை நானும் கனவீனப்படுத்துவேன். அப்போ அந்த தேவனுடைய ஜனமே, இந்த 3ஆம் பரிமாணம் நீ கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பாய் என்றால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவாய். விசுவாசிக்கிறியா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 3ஆம் பரிமாணத்துல என் ஆண்டவர் உனக்கு பரிபூரண சத்தியத்தை, சமாதானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சமாதானம் உனக்கு வேண்டும் என்றால் தகப்பனை பரியாசம் பண்ணாமல், தாயை அசட்டை பண்ணாமல், பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுப்பாய் என்றால் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த சத்தியத்தின் படியாய் சத்தியமாம் சபைக்குள்ளாய் நீ நிலைத்திருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய சாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.